தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என்னுடைய விருப்பமானது இப்போது இருக்க உள்ள சூழ்நிலையை ஆளுநரை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. என்னுடைய விருப்பமும் இல்லை. 1968 நிலக்கீழார்களால் கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நிலச்சுவார்ந்தர்களால் நாங்கள் பாதிக்கப்பட்ட 44 இன்னுயிர்களை பலி கொடுத்த இவ்வூரில் பல இயக்கங்கள் இருந்தோம். எந்த இயக்கங்களுக்கும் முன் வரவில்லை. இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியானது எங்களை பார்ப்பதோ எங்கள் இயக்கத்தில் சேருவதுன்னு சொல்வதோ அவர்களுக்கு எந்த விதமான நன்மையை செய்வதாக சொல்லி கூறுவதோ வருவதோ பேச நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னுடைய பிரதான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் எங்கள் உயிர் மூச்சு உயிர் நாடி. ஆகவே மாற்று இயக்கங்களுக்கோ மாற்று கொள்கைக்கோ போகிறதுக்கான எவ்விதமான தீய சக்திகளுக்கு இங்கே இடமில்லை. எங்களுடைய நிலைப்பாடு எந்த இயக்கத்திலும் நான் மெம்பராகவோ மங்கத்தினராகவோ சேருவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. அவர்கள் பார்ப்பது எந்த நோக்கத்தில் பார்க்கிறார்கள் எங்களுக்கு புரியவில்லை. இவ்வளோ காலம் பிறகு 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு பார்ப்பது எனக்கு இது வேடிக்கை விந்தையாக உள்ளது. ஆகவே அவர்கள் வந்தாலும் பார்த்துவிட்டு அவர்கள் போகலாம். நாங்கள் அவர்களுக்கு உடந்தையாகவோ சாதகமாகவோ இருக்க போவதோ அல்ல. யார் வந்தாலும் என்ன எங்களை இதுவரையிலையும் பார்க்காத நேரத்தில் இப்போது அவசரமாக பார்க்கக்கூடிய நிர்பந்தமோ கட்டாயமோ எதுவும் கிடையாது. நான் யாரிடமோ அரசாங்கத்தால் எந்த விதமான ஒரு உதவியும் இதுவரை அடைந்தது கிடையாது. இனிமேல் தனிப்பட்ட நிர்வாகமோ யாரோ எனக்கு நல்லது கெட்டது செய்யணுங்கிற அவசியம் ஏற்படாது. ஆளுநர் இப்போ பார்க்குறது அவங்க இயக்கத்தை சார்பாக அவங்க வர்றாங்க. இருக்கக்கூடிய இங்கே பாதாளத்தில் பள்ளத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்களையோ மற்றவங்களையோ பாதுகாக்கிறது மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆகையினால அவரை பார்க்குறதுக்கு நம்ம வெறுக்கிறேன்னு சொல்லப்படல. வேணால் அவங்க வர்றாங்க, பார்த்துட்டு போகட்டும். அதை பற்றி நான் ஒன்றும் ஆட்சேபனை பண்ணல. ஆனால் இந்த இயக்கத்தில் இம்மாதிரியான படுகொலைகள் இந்த நிலைச்சுவார்ந்தவர்கள் செய்ததை அரசாங்கமும் அவர்கள் பக்கமே செயல்பட்டதுங்கிறது நினைத்து தான் இன்று உருகி கொண்டு இருக்கிறோம் ஒழிய இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் அந்த நிலைச்சுவார்ந்தார்கள் அப்போவே உயர் அதிகாரிகளை வைத்து கொண்டு தப்பித்து இன்றைக்கி வழக்குகளையும் அவர்கள் பக்கம் சாதகமாக்கி நான் தண்டனையை அனுபவித்து இன்றைக்கி கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டுள்ளேன். அவங்கள இப்போ ஆளுநர் வரும்போது அது அரசியலுக்காக வருகிறார்களா இல்லை அனுதாப அலைகளில் வருகிறார்களாங்கிறது எங்களுக்கு இன்னும் புலப்படவில்லை, தெரியவும் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால் இவர்களுடைய வாக்கு வங்கிகளை நாம் கைப்பற்றலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வருகிறார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதாக எனக்கு இன்றளவும் தெரியவில்லை. அதுக்கு மேலே எனக்கு பேச முடியும்.